கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழகத்தில் கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை வளர்ந்தே தீரும். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம். இந்தியாவில் நீண்ட நாட்கள் ஆட்சியில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து ஜெயித்து ஹாட்ரிக் அடித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனாலும் தேசிய அரசியலில் தனிப்பெரும் செல்வாக்கோடு கோலோச்சி வரும் பாரதிய ஜனதா கட்சி தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களை பிடிக்கவே கடுமையாக போராடி வருகிறது. மற்றொரு புறம் எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு அரசியல் களம் மாறியிருக்கிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று முழக்கமிட்டு வாக்கு சேகரித்தார் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. வாக்காளர் பெருமக்களே, என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேதான் போட்டியே என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை செய்கிறார். கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இரு மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்கு பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போது தமிழகம் முழுவதும் கிளைகளை பரப்பி பறந்து விரிந்துள்ளது. தேர்தல் களத்தில் மிக முக்கிய பங்காற்றும் சிப்பாய்களாக செயலாற்றுபவர்கள் பூத் ஏஜென்ட் என்று அழைக்கப்படும் வாக்குச்சாவடி முகவர்கள்தான். கடைசி நேரத்தில் கூட வாக்காளர்களின் மனதை மாற்றி கண்ணசைவில் தங்களின் கட்சிக்கு வாக்கு சேகரித்து விடுவார்கள். கிளை கழக செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் என்கிற அஸ்திவாரத்தின் மீதுதான் அரசியல் கட்சிகள் தங்களின் வெற்றி வியூகத்தை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்புவார்கள். இதில் தேர்தல் ஆணையத்தின் கணக்குப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் BLA எனப்படும் வாக்குச்சாவடி முகவர்களாக திமுகவிற்கு 68,260 பேரும், அதிமுகவிற்கு 67,462 பேரும் உள்ளனர். இதற்கு அடுத்த இடத்தில் பாஜகவிற்கு 62,151 வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் பாஜகவின் வளர்ச்சி என்பது 1980களுக்கு பின்னர் தொடங்குகிறது. 1980 தேர்தலில் 10 சட்டமன்ற தொகுதி, 1984 தேர்தலில் 15 சட்டமன்ற தொகுதி, 1989 தேர்தலில் 31 சட்டமன்ற தொகுதி, 1991 தேர்தலில் 99 சட்டமன்ற தொகுதி, 1996 தேர்தலில் 143 சட்டமன்ற தொகுதி என்று தன்னுடைய தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டே வந்த பாரதிய ஜனதா கட்சி 1996 தேர்தலில் 6 தொகுதியில் டெபாசிட் வாங்கியதோடு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு தொகுதியில் தனித்தே போட்டியிட்டு தனது முதல் வெற்றி கணக்கை தொடங்கியது. 1989, 1991, 1996 என்று தொடர்ந்து ஒரே தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட RSS அமைப்பின் உறுப்பினரான சி. வேலாயுதம் 1996 தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பாஜக உறுப்பினராக நுழைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழாவின் போது 1982 ஆண்டு நடைபெற்ற மத மோதல்கள் அம்மாவட்டத்தின் பாஜகவின் வளர்ச்சியை அதிகரித்தது என்கிற விமர்சனங்களும் எழுந்தது. தேசிய அளவிலும் பாஜகவின் வளர்ச்சி அதிகரித்தது.
மற்றொரு புறம் அயோத்தி பாபர் மசூதி பிரச்சனையால் பாஜகவோடு கூட்டணி சேர இந்தியாவில் பல கட்சிகள் தயங்கின. தமிழகத்தில் 1996 சட்டசபை தேர்தலில் பெரும் பாதிப்பை சந்தித்த அதிமுக மாற்று வழியை தேடியது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 1998 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் முதலாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். இந்தியாவில் வாஜ்பாய் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைந்திட தமிழகத்திலிருந்து அடித்தளமிட்டார் ஜெயலலிதா. அதிமுக, பாமக, பாஜக, மதிமுக கூட்டணி 30 இடங்களில் வென்றது. 5 தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவிற்கு 3 இடங்கள் கிடைத்தது. கோயம்புத்தூர் தொகுதியில் சிபி ராதாகிருஷ்ணன், நீலகிரி தொகுதியில் மாஸ்டர் மதன், திருச்சி தொகுதியில் ரங்கராஜன் குமாரமங்கலம் மூவரும் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக டெல்லி சென்றனர். 1998 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோயம்புத்தூர் பகுதியில் பாஜக தலைவர் அத்வானி பரப்புரைக்கு வரும் முன்பாக நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களும் அதன் தொடர்ச்சியாக நடந்த வன்முறை நிகழ்வுகளும் பாஜகவிற்கு ஆதரவாக மக்களை அணி சேர்த்திருந்தது. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு டெல்லி சென்ற பாஜக உறுப்பினர்களின் பதவிக்காலம் நீடிக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி திடீரென முறிந்துவிட்டது. மத்தியில் ஆட்சியில் இருந்த வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சி கவிழ்ந்தது. மீண்டும் தேர்தலை சந்தித்தது இந்திய நாடாளுமன்றம். தமிழ்நாட்டில் கூட்டணி மாற்றமும் ஏற்பட்டது. பகுத்தறிவு, சுயமரியாதை, மதவெறி என்று பேசிய திமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்க முன்வந்தது. வாஜ்பாய் தலைமையில் நிலையான ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று திமுக பாஜக கூட்டணி அமைத்தனர். 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக 4 தொகுதியில் வெற்றி கனியை ருசித்தது. மீண்டும் கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணன், நீலகிரி மாஸ்டர் மதன், திருச்சி ரங்கராஜன் குமாரமங்கலம் வெற்றி பெற்றதோடு நாகர்கோவில் தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்றார். அதிமுக பாஜக கூட்டணியின் போது தமிழகத்திலிருந்து அதிமுகவின் எம் தம்பிதுரை, ஆர் முத்தையா, ஆர் கே குமார், கடம்பூர் ஜனார்த்தனம், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலித் எழில்மலை, ராஜீவ் காங்கிரஸ் கட்சியின் வாழப்பாடி ராமமூர்த்தி ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக இருந்தனர். திமுக பாஜக கூட்டணியின் போது தமிழகத்திலிருந்து திமுகவின் முரசொலி மாறன், டி ஆர் பாலு, ஆர் ராசா, மதிமுகவின் எம் கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், பாமகவின் ND சண்முகம், பொன்னுசாமி ஆகியோர் மத்திய அமைச்சரானார்கள். அடுத்து வந்த 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கும் திமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தது. பாஜகவிற்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தனர். மயிலாப்பூரில் KN லட்சுமணன், தளி தொகுதியில் KV முரளிதரன், காரைக்குடியில் H ராஜா, மயிலாடுதுறை ஜெகவீரபாண்டியன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். ஆனால் திமுகவிற்கு அந்த தேர்தல் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது. அதன் பிறகு திமுக பாஜக கூட்டணி அமையவே இல்லை. அடுத்து வந்த 2004 ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தது. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் ஒரு இடத்தில் கூட அதிமுக பாஜக கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை. அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் ஜெயலலிதா தனது மரணம் வரை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடவில்லை. 2014 ஆண்டு பாஜகவுடன் தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர். நாகர்கோவில் தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். கூட்டணியில் பாமக அன்புமணி தருமபுரி தொகுதியில் வென்றார். அதிமுக, திமுக அல்லாத பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. தேனி தொகுதியில் அதிமுக வென்றது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தது. திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன், நாகர்கோவிலில் காந்தி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன், மொடக்குறிச்சியில் சரஸ்வதி என்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிற்கு கிடைத்தனர். ஆனால் ஆளுங்கட்சியாகும் வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக அல்லாத பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவானது. மத்தியில் பாஜக ஆட்சியை பிடித்தாலும் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை. ஆனால் பாஜகவின் வாக்கு விழுக்காடு 11.24 அதிகரித்தது. 2001 ஆண்டு திமுக கூட்டணியில் 4 MLA-க்களை பெற்ற பாஜகவிற்கு 2021 ஆண்டு அதிமுக கூட்டணியில் 4 MLA-க்கள் கிடைத்தனர். 1984 நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் மட்டும் போட்டியிட்டு 0.07% வாக்கு பெற்ற பாஜகவிற்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11.24% வாக்குகளை தமிழக மக்கள் அளித்திருந்தனர். இந்த வளர்ச்சிக்காக தொடர்ந்து களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாஜக.
அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் பாஜகவில் இணைந்து அக்கட்சியின் வளர்ச்சிக்காக செயல்பட்டார். மத்திய அரசில் தொடர்ந்து பாஜக இருந்ததால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் எல் முருகன் மட்டுமின்றி தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களில் ஆளுநர்களாக இருந்த இலகணேசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கட்சி வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர்களாக இருந்த ரங்கராஜன் குமாரமங்கலம், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றோரும் பல திட்டங்களை செயல்படுத்தினர். பாஜக ஆட்சியில் இந்திய குடியரசுத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த அப்துல் கலாம் தேர்வு செய்யப்பட்டதும், இந்திய குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தின் சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டதும் தமிழக மக்கள் மத்தியில் பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவியது. பாஜகவின் தமிழக தலைவராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபோது தாமரை மலர்ந்தே தீரும் என்று அவர் பேசுகின்ற கவித்துவமான வாக்கியம் அக்கட்சியை அனைவரிடத்திலும் எடுத்துச் சென்றது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் திமுகவை வலுவாக எதிர்க்கும் கட்சியாக பாஜக வேகம் எடுத்தது. பாஜகவின் மாநில தலைவராக இருந்த எல் முருகன் வேல் யாத்திரை என்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்த நேரம் 2021ஆம் ஆண்டில் பாஜகவில் புது ரத்தம் பாய்ச்சும் வகையில் இளம் தலைவராக மாநில பொறுப்பிற்கு வந்தார் அண்ணாமலை. ஆளுங்கட்சியான திமுகவிற்கு எதிராக உடனுக்குடன் விமர்சனங்களை முன்வைத்தார். ஊழல் புகார்களை கூறினார். முன்னாள் காவல்துறை அதிகாரியான அண்ணாமலையின் செயல்பாடு இளைஞர்கள் பார்வையை பாஜக பக்கம் திருப்பியது. அண்ணாமலை 234 சட்டமன்ற தொகுதிகளையும் குறிவைத்து நடத்திய என் மண் என் மக்கள் யாத்திரை மக்கள் மத்தியில் பாஜகவிற்கான ஆதரவை அதிகரித்தது. தமிழகத்தில் அதிக அளவில் விமர்சனங்களை சந்திக்கும் கட்சி பாஜக. வெறுப்பு பிரச்சாரங்களும் பிரிவினை பேச்சுகளும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று பாஜகவிற்கு எதிரான கட்சிகள் தொடர் பரப்புரை செய்கிறார்கள். ஆனால் மத்திய அரசின் திட்டங்களும் சாமானிய மக்களுக்கான செயல்பாடுகளும் பாஜகவின் வெற்றி கணக்கை அதிகரிக்கும் என்று நம்புகிறார்கள் அக்கட்சி தொண்டர்கள். எளிமையாக பழகும் தலைவர், அனைத்து கட்சி நிர்வாகிகளோடும் இணக்கமாக இருக்கும் தலைவர் என்ற பெருமையோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுகவால் அமைக்க முடியாத கூட்டணியை பாஜக அமைத்து காட்டியிருக்கிறது. 2026 தேர்தல் முடிவுகள் என்ன கணக்கை எடுத்துச் சொல்லப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.